வெற்றி தாரா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். நவராத்திரி வந்துட்டு வந்தாச்சு. ஸோ நவராத்திரினாவே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். அம்பாளுக்கு வந்துட்டு ரொம்ப உரிய இந்த நவராத்திரியை வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு கொண்டாடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக மம்மியும் வந்தாச்சு. ஸோ மம்மி வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மம்மி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மம்மி இன்னைக்கு சமத்தா அழகா சரி நவராத்திரியை பத்தி பேசுற கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா வருவாவே எப்படி இருந்தாலும் அழகா இருக்கடா சொல்லும். நவராத்திரி ஸோ ரொம்ப ஸ்பெஷலான 9 days கூட சொல்லலாம். ஸோ இந்த நவராத்திரிக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நம்ம பண்ணலாம்? பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு கொலு வரையும் நீங்க சொன்னீங்கன்னா கொலு தான் ஸ்டார்டிங்கே. கொலு வரியலும் சொல்றது. அதாவது கொலு வந்துட்டு கொஞ்சம் ஹை பட்ஜெட்டா போகும், கொஞ்சம் லோ பட்ஜெட்டாவும் நம்ம நவராத்திரி பட்ஜெட் வைஸா சொல்றேன். ஸோ மகாலயா அமாவாசை வருதா, அன்னைக்கே என்ன பண்ணணும்னா கொலு படியெல்லாம் இறக்கி வச்சிருவோம். ஓகே, மாலை அமாவாசைக்கு கொலு படியெல்லாம் இறக்கி வச்சுட்டு பொம்மைகள் எல்லாம் அடுக்க வச்சிருவோம். அடுக்கி வச்சுட்டு அந்த படி உங்க இஷ்டம், 3 படியோ 4 கொலு வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க, அப்படி இல்லாதவங்க ஒன்றும் பண்ணிக்க வேண்டாம். அன்னைக்கு வீடு முதல்ல சுத்தமாக தொடச்சி வச்சுக்கணும். ஏன்னா அமாவாசை அன்னைக்கு தொடச்சி வச்சிடலாம். வச்சுட்டு இது வந்து அம்பாளுக்குரிய இது இல்லையா, இந்த அப்போ ஒரு நாளும் வந்து நம்ம அம்பாளை ஆராதிக்கிறோம். கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. அது மாத்திரம் கஷ்டம். கண்டிப்பா நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. சில பேருக்கு ஸ்கூல் இருக்கும், சில பேருக்கு லீவ் இருக்கலாம், குவார்டர்லி லீவ் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். பட் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் குழந்தைகளை வந்து நிறைய வந்து இதில் இன்வால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன சொல்லுவாங்க, இல்லை அவனுக்கு எதுவும் தெரியாது, அவளுக்கு எதுவும் தெரியாது. எதுவுமே தெரியாதுன்னா அது வளர்ற வரைக்கும் எதுவுமே தெரியாமலே போகும். ஸோ இன்வால்வ் பண்ணுங்க குழந்தைகளை. பொம்மையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க பசங்க. நான் பசங்களை வந்து இந்த செட்டப் பண்ணுறது, ஃபாரஸ்ட் செட்டப் பண்ணுறது, இந்த வாட்டர் ஃபவுண்டைன் தீம் மாதிரி செட்டப் பண்ணுறது. அன்னைக்கு யாரோ வந்து இஸ்ரோ இந்த மூன் லான்ச்சிங் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டப் இதெல்லாம் வைக்கக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. நவராத்திரியில வந்து அம்பாள் வந்து எல்லா உயிரினமும் அம்பாளோட வடிவு தான் பார்க்குறோம். அந்த ஸ்பெஷலி அந்த நவராத்திரியில வந்து புழுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹியூமன் பீயிங் வரைக்கும் அம்பாள் எல்லா ஜீவராசியிலும் இருப்பாளாம். இந்த நவராத்திரி கொலுப்படியில தான் ஜாதி மதம் எதுவுமே அன்றி எல்லா பொம்மைகளும் வச்சிருப்போம். நம்ம பார்த்துருக்கீங்கன்னா ஒரு நவராத்திரி ஒரு ஹிந்து ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அங்கே ஒரு ஜீசஸோ மேரியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அவங்க மேபி ஒரு கிறிஸ்டியன் மிஷனரியில் படிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து இப்போ ஒரு வீட்டில் பார்த்தேன், சர்ச்சு, கோயில், மாஸ்க்கு 3 ஒரு இதில் வச்சு. ஸோ அதில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இல்லை, அந்த கொலுவில் மட்டும்தான். ஏன்னா அம்பாள் வந்து எல்லாத்துலேயுமே இருக்காங்கிற அந்த பிலீஃப், இந்த நவராத்திரி டைமில் எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்கிற ஒரு பிலீஃப் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னோட நான் ரொம்ப மதிக்கக்கூடியவங்க நவராத்திரி டைமில் இவ்வளோ பெரிய ஒரு புழு வந்து அந்த மாலையிலேருந்து விழுந்துருச்சு. இப்போ அவங்க சொன்னாங்க, அம்பாள் வந்து இந்த புழுலையும் நவராத்திரி டைம்ல இருப்பா, அது ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ் எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. ஸோ இட் இஸ் பிலீவ் அந்த உயிரினங்கள்ல அம்பாள் ஏதோ எல்லாத்துலேயுமே அம்பாளை பார்க்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த கொலு வச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா கலசம் வைப்பீங்க. கொலு வைக்கிற வீட்டில் இந்த கலசம் வைங்க, அதுக்கு ஒரு விளக்கு ஏற்றுங்க, டெய்லி சாயந்தரம் நைவேத்தியம். அப்புறம் வந்து கெஸ்ட்டை கூப்பிடும்போது அவங்க பாடுவாங்க, ஏதாவது சின்ன குழந்தைங்க டான்ஸ் ஆடுவாங்க. இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட். இதுக்குன்னு வந்து டெஃபினட்டா உங்களுக்கு கோலாட்டம் தெரிஞ்சா, இப்போ நார்த் இந்தியால கர்பா ஆடுவாங்க, நம்ம வந்து கோலாட்டம் சொல்றோம் இல்லையா, அந்த கோலாட்டம் தெரிஞ்ச அந்த குடும்ப பெண்கள் இதுக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணியோ இல்லை அந்த லாஸ்ட் 5 days ஆகுது அம்பாள் முன்னாடி ஆடினா ரொம்ப நல்லா இருக்கும். அம்பாளை நினைச்சு ஆடுறோம் இல்லையா, அவளுக்காக ஆடுறோம். அப்ப அந்த 9 days-ம் அவளை வந்து அவ்வளோ கொண்டாடணும். கண்டிப்பா. அப்போ நெக்ஸ்ட் இப்போ கொலு வைக்கும் போது நீங்க வீட்டுக்கு யாராவது கூப்பிட்டீங்க அப்படின்னா இந்த சுவாமி பிக்சரு, இந்த சுவாமி சிலைகள் கொடுக்கும்போது அதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மேபி அது நிறைய இப்போ சில பூஜை அறையெல்லாம் போது கச்ச 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 கச்சா வச்சிருப்பாங்க. உங்களால ஆராதனை பண்ண முடியலாம், அவ்வளோ வேண்டாம். ஏதாவது யூஸ் பண்ற மாதிரி கொடுக்கலாம் இல்லையா, ஒரு பிளவுஸ் பிட்டோ வளையலோ, லிப்ஸ்டிக் மாதிரி. லிப்ஸ்டிக்லாம் அதெல்லாம் எக்ஸ்பென்சிவா போறது இல்லையா இல்லையா, அந்த மாதிரி வளையலோ பிளவுஸ் பிட்டோ இல்லை ஒரு பொட்டு பேக்கெட்டோ
அந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி கூட கொடுக்கலாம், என்ன வேணா கிஃப்டா கொடுக்கலாம். அதுதான் இதுல வந்து ஸ்பெஷல். பசங்களை எக்ஸைட் ஆகிறதுக்கு, அதுவும் குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைங்கள்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்க கலர் அடிக்கிற கலர் பென்சில்ல இருந்து அந்த மாதிரி கொடுத்தா தேல் என்ஜாய். ஸோ அந்த மாதிரி கொடுங்க. எதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ, சில டைம்ல இந்த ஓம்னு எழுதி அது எப்படி பூஜை அறையில சில டைம்ல வச்சுக்க முடியாது, அதை வச்சு பூஜையும் பண்ண முடியாது. அது நம்ம வாங்கினதே 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு இருக்கும் இல்லையா, நம்ம கிட்ட அதே மாதிரி ஆல்ரெடி இருந்திருக்கும். இப்படி எல்லாம் காசு செலவு பண்றதை விட இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ற மாதிரி வாங்கி தரலாம். அந்த நவராத்திரியில நீங்க அம்பாள் வந்து எந்த ரூபத்துல வேணா வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அதனால யாரையுமே மனநோகம் முடியும். உங்களால முடிஞ்சா சாப்பாடு போடுங்க, இல்ல 10 ரூபாய் இருந்தா கொடுத்து அனுப்புங்க. வர்றவங்கள சந்தோஷமா அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு எனக்கு நிறைய செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து புடவை இல்ல வளையல் சந்தோஷமானவங்களும் வச்சு கொடுக்கலாம். சுமங்கலிங்க வந்து இதெல்லாம் வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் அந்த ஒரு பாக்கியம் இல்லையா, அது நல்ல ஸ்ட்ராங் ஆகும். அந்த மாதிரி வெத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு கொடுங்க. வர்றவங்களும் சந்தோஷமா அனுப்புங்க. இல்ல நான் அப்படிதான் பண்ணும் அப்படிலாம் பண்ண மனசு நோக்கிட்டு அனுப்ப வேண்டாம். அதே மாதிரி உங்களால முடிஞ்சா ஒரு நாள் ஒரு மாலையை கட்டி போடலாம் அம்பாளுக்கு. பூவு, மஞ்சள், வளையல், இல்ல ஏலக்காய், கிராம்பு இதுலெல்லாம் கூட மாலை கட்டுறாங்க. ஸோ மாலை கட்டி போடலாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, கோயில்ல வந்து நாங்க மூக்கடலை ஊற வச்சு அதுல மாலை கோத்து அது எல்லா அம்பாளுக்கும் போட்டோம். அந்த மாதிரி கூட போடலாம். நீங்க வீட்டுல பெரிய போட்டோ வச்சு அந்த மாதிரி அது ஒரு குரு நாளா பார்த்து கூட போடலாம். பெருமாள் வச்சு கும்பிடுறவங்க இது புரட்டாசி சனிக்கிழமை நல்ல மாவிளக்கு போட்டு பூஜைகள் செஞ்சு எல்லாருக்கும் அந்த சாப்பாடை கொடுக்கலாம். அந்த மாதிரி சில பெண்கள் வந்து அகண்ட ஜோதி வைப்பாங்க. அந்த 9 நாளும் அந்த தீபம் அணையாம பார்த்துப்போம், அணையா விளக்குன்னு. அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் கோரிக்கை வச்சுட்டு அது வைக்கலாம். அவ்வளோ விசேஷம் நவராத்திரி. டெய்லியே இனிப்புல ஒரு சக்கரை பொங்கலோ ஏதான ஒரு பாயாசமோ ஏதானு வச்சு அம்பாளுக்கு படைச்சு ஈவினிங்ல நீங்க யூஸ்வலா சுண்டல் தானே செய்யறாங்க, அது வச்சாலும் ஓகே. ஆனா பட் காலையில ஒரு இனிப்பு வச்சு, ஏன்னா திஸ் இஸ் டு செலிப்ரேட். ஸோ அது வந்து சந்தோஷமா இருக்கணும். ஐயோ பணம் செலவாகுது வீட்டில் இப்போ வந்து பெண்கள் வந்து மிச்ச பெண்களை யாராவது வீட்டுக்கு கூப்பிட்டுட்டாங்கன்னா வீட்டில் ஆம்பளைங்க கோச்சிப்பாங்க, கூப்பிட்டுட்டா வேலையை இழுத்து போட்டுக்கிறா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். சந்தோஷமா இதை செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. நிறைய பூஜைகள் இந்த டைம்ல நீங்க என்னென்ன அம்பாள் ஆராதனை, லலிதா சஹஸ்ரநாமம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம், துர்கா சப்தஸ்லோகி இந்த மாதிரி ஏதான இல்லை காளிக்கான மந்திரம் அதெல்லாம் கூட சாண்ட் பண்ணலாம். விளக்கு வந்து நீங்க என்னால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா அகல் விளக்கு கூட வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பும் கிடையாது. நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணது அகல் விளக்குல தான் நவராத்திரியை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ விச் இஸ் குட். உங்களால முடியும். அது அகல் ஆக்சுவலாக அகல் அவ்வளோ விசேஷம். ஸோ அகல் மா இழக்கோலம் போடலாம். மாவில வீட்டை சுற்றி கட்டுங்க. கலசம் வைக்கும் போது ஒரு காயின் போட்டு கங்கா நீர் இருந்தால் கங்கா நீர், இல்லைன்னு நல்ல சுத்தமான தண்ணி அதில் வந்து மாவில வச்சு ஒரு காயினை போட்டு ஒரு ஏலக்காய் அந்த மாதிரிலாம் போட்டு அந்த தண்ணியை வந்து பூஜையை பண்ணி நீங்கள் ஹோமம் எதாவது பண்ணுறதா இருந்தால் வீட்டு ஃபுல்லாக தெளிக்கலாம். இந்த டைம்ல வந்து ஹோமம் பண்ணுறவங்க மகாலட்சுமிக்காக இல்லை துர்காய்க்காக பண்ணுறவங்க வந்து அந்த நல்ல வீட்டில் சந்தோஷமாக பண்ணுங்க அந்த ஹோமத்தை. எவ்வளோக்கு நீங்கள் இந்த நவராத்திரியை பெண்கள் எவ்வளவு செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட கணவருடைய பிஸ்னஸோ இல்லை அவங்களோட ஆயுள் இதெல்லாமே வந்து ரொம்ப நீண்டு இருக்கும். அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ். பசங்க ஆண் மகன் வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அக்கா தங்கச்சி இருந்தால் அவங்களும் பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். முடிஞ்சா அம்பாள் பாட்டு தெரிஞ்சா டெய்லியே பாடுங்க. என்ன இருக்கு, நம்ம பாட்டு போட்டால் நம்ம எவ்வளோ சந்தோஷமா ஆடுறோம். அந்த மாதிரி பாட்டு போட்டு நீங்க ஒரு 10 பெண்கள் சேர்ந்து வீட்டில் அந்த கொலு வச்சிருந்தீங்கன்னாலோ இல்லை ஒரு நாள் இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கொலு வைக்கிற பழக்கம் இல்லைன்னா கூட ஒரு நாள் ஈவினிங் இந்த மாதிரி ஸ்பெஷலாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி அன்னைக்கு ஒரு நாள் தெரிஞ்சவங்களை வீட்டில் இருந்து கூப்பிட்டு அன்னைக்கு ஒரு டான்ஸோ இந்த கோலாட்டமோ நல்ல சாப்பாடு போட்டு அவங்கள மனசு சந்தோஷப்படுத்தி கூட அனுப்பலாம். கொலு வைக்கும் போது தான் கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படி கூப்பிடும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில் அம்பாள் ஒரு எத்தனையோ தடவை வந்து நாங்கள் 108 புடவை எடுத்து வச்சிருப்போம், 108 ப்ளவுஸ் எடுத்து வச்சிருப்போம்.
ஆனால் 109 எடுத்து வைங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எடுத்து தனியாக வச்சுருப்போம். ஓகே. அதுலேருந்து வெளியிலயும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. அப்படி தான் இருக்கும். அந்த பூஜை, விளக்கு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வெளில போவாங்க. 108 தீர்ந்து போயிருக்கும். இன்னும் ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போ அந்த 108ல ஏதோ ஒரு அம்பாள் வந்து வாங்கிட்டு போங்க, ஏதோ ஒரு வடிவத்தில். ஸோ அதனால நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்க. நான் அம்பாள் அந்த வடிவில் வருவாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து யாரும் மனசு நோகாமல் சந்தோஷமாக அனுப்பிச்சவங்க. குட்டி குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அழகாக பண்ணி கூட்டிகிட்டு போங்க. ஓகே. எல்லா உயிரினங்களும் இந்த உயிரினம் இப்போ வீட்டுக்குள்ளே இது வந்துருச்சு, இது அடிக்கிறது. பாம்பு வடிவில் கூட சில டைமில் வருவாங்க. தயவு செஞ்சு இந்த பாம்பெல்லாம், நல்ல பாம்பெல்லாம் அடிக்காதீங்க. இந்த பாம்பையும் அடிக்காது. பிடிச்சி யாராக வனத்துறைக்கு எங்கேயாவது கொடுத்துருங்க. அந்த மாதிரியான அனிமல்ஸை துன்புறுத்தாமல் இருக்கணும். ஓகே. இல்லையா? யாரையும் துன்புறுத்தாம சந்தோஷமா இந்த 9 நாளும் செலிப்ரேட் பண்ணணும். ஆமா, இந்த 9 நாளும் இந்த சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் புக்ஸ் எல்லாம் வச்சு ப்ரேயர் பண்ணுங்க. அன்னைக்கு ஜாலியா இருக்கும். ஸ்கூல் போகும்போது என்ன படிக்க வேணாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு கண்டிப்பா ஒரு பேராகிராஃபாவது படிக்கணும். படிச்சிடலாம். ஆனா புக்கு கொடுத்துட்டோம், என்னால் படிக்கணும். கொடுத்த 2 புக்கு தான் இருக்கும். ஆனா படிக்க முடியும். என் புக்கெல்லாம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல ஸ்கூல் டைம்ல. சொல்லியிருக்கியா நீ? நான்லாம் நிறைய வாட்டி. ஸோ அதனால ஒரு வாரத்துக்கு எடுக்கிறேன். சரஸ்வதி ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கட்டும். ஒரு வாரம் அது பூஜை ரூம்லயே வச்சிருக்கட்டும். அப்புறம் அந்த ஆயுதம்லாம் வச்சு பூஜை பண்றது. உனக்கெல்லாம் அதை நீ அப்படி அருவால வீசருவால. என்னோட சலங்கை வச்சு பூஜை பண்ணுவாங்க. சலங்கை வச்சு பூஜை பண்ணலாம். கரெக்டு. ஸோ புதுசாக டான்ஸ் கிளாஸ் சேர்றவங்க, பாட்டு சேர்றவங்க, கலை மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் சேர்றவங்க அதெல்லாம் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்ல. புது நீங்கள் ஏதாவது கோர்ஸ் சேரணும்னா அன்னைக்கு சேர்த்துக்கலாம். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது நவராத்திரி. டு செலிப்ரேட். அங்கே வந்து சண்டைகள் போட்டுக்கிட்டு வீட்டில் மனசு கஷ்டமாவோட இருக்க வேண்டாம். நவராத்திரியை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. அம்பாளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா. ஓகே மம்மி, இந்த நவராத்திரி வந்து நம்மளும் ஜாலியா செலிப்ரேட். அப்ப நீங்க ஒரு கோலாட்டம் டான்ஸ் போட ஸ்டார்ட் மியூசிக் போட வேண்டியதுதான். இங்க போட போறியா? எல்லாரையும் கூப்பிட்டு போட வேண்டியதுதான் டான்ஸ். அதையும் வீடியோ எடுத்து போட்டுடலாம். இந்த வீடியோ கீழே யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா லாஸ்ட் டே எல்லாரையும் வச்சு ஒரு கோலாட்டம் போட்டு நம்ம வீடியோஸ் வந்து. அச்சோ, நான் இருக்க மாட்டேனே. மம்மி இருக்க மாட்டாங்க. மம்மி கோவில் இருப்பாங்க. பட் வேணும்னா சொல்லுங்க, அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே மம்மி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த நவராத்திரி மாதிரி வந்துட்டு எல்லா நாளுமே வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிட்டு நம்ம மக்கள்கிட்ட சொல்லிடலாம். ஸோ நவராத்திரியை என்ன சொல்றது, யாரையும் திட்டாம சண்டை போடாம ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தோட வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் ஹாப்பி நவராத்திரி. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until it's bye from தேன்மொழி. Bye bye.